காசாவின் யுத்த களத்திலே ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஒரு பலஸ்தீனிய போராளி வெளியிட்ட கருத்துக்களும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு கூறியிருக்கக்கூடிய உண்மையும் பலஸ்தீனிய போராளியின் வீரமும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளப் போகின்றதா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான படிமுறைகளும் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்களும் இதற்கமைவாக மத்தியஸ்தர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும். ஈரான் ஈராக் எல்லையில் களமிறங்கி இருக்கக்கூடிய அடையாளம் தெரியாத போர் விமானங்களும் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஈரானிய இராணுவமும். லெபனானிலே களமிறங்கிய அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் அவருடைய அடுத்த கட்ட திட்டமும் லெபனானிய பலஸ்தீனிய முகாம்களுக்குள் நுழையப்போகும் லெபனானிய இராணுவமும். நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஜெருசலம் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் குறித்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்களினால் டெல் அவீவ் பிரதேசமும் பென்குரியன் விமான நிலையமும் முடக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து லெபனான் ஜனாதிபதி சவுதி அரேபிய ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். மேலும் குறித்த நேர்காணலில் ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டமானது லெபனானினுடைய சீர்திருத்தங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. லெபனானினுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும் நோக்கத்தோடும் லெபனானிய மறுமலர்ச்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடுமே அமெரிக்காவினுடைய திட்டமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவையும் ஏனைய அரசு சாரா ஆயுத குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்கி லெபனான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த திட்டம் தற்போதைய சூழ்நிலையில் லெபனானுக்கு மிக முக்கியமான திட்டமாகும். அத்தோடு லெபனானினுடைய செய்தி தெளிவாகவே இருக்கின்றது. லெபனானினுடைய உள் விவகாரங்களில் ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது. லெபனானிய உள் விவகாரங்களில் ஈரான் தலையிடவும் கூடாது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம். மேலும் இதற்காகவும் லெபனானினுடைய எதிர்காலத்திற்காகவும் முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் சிரியாவுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் சவுதி அரேபியாவினுடைய ஊடகத்திலே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது ஒரு அடிமையினுடைய ஊடகத்தில் 2 அடிமைகளுக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க தூதர் டாம் பெராக் லெபனானிலே களமிறங்கி அவர்களுடைய அடிமைகளான ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு டாம் பெராக் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்கள் லெபனானுக்கும் அதனுடைய அண்டை நாடுகளுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதனால் அண்டை நாடுகளிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் அமைதி ஏற்படுத்தப்படும். மேலும் ஹிஸ்புல்லாவையும் ஏனைய ஆயுத குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதால் பிராந்தியத்தில் இஸ்ரேலுடனான உறவையும் எங்களுக்கு வலுப்படுத்த முடியும். தற்போது ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முதல் படியை லெபனான் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. ஆனால் லெபனான் அரசாங்கத்தினால் மாத்திரம் ஹிஸ்புல்லாவை தனியாக சமாளிக்க முடியாது. இதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த படியை இஸ்ரேல் முன்வைக்க வேண்டும். லெபனான் அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த படியை இஸ்ரேல் முன்வைப்பதன் மூலமாகவே இலகுவாக பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் லெபனானிய அரசாங்கத்திற்கு எப்போதும் முழுமையான ஆதரவையே வெளிப்படுத்தும் என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனான் அரசாங்கத்தினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனியாக நிராயுதபாணியாக்க முடியாது. இதனால் இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அத்தோடு அடுத்த வாரம் லெபனானினுடைய பலஸ்தீனிய முகாம்களிலே இருக்கக்கூடிய ஹமாஸ், PHA மற்றும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதற்கமைவாக அடுத்த வாரம் லெபனானிய இராணுவத்தினர் பலஸ்தீனிய முகாம்களுக்குள்ளே நுழைந்து இவர்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் என்றும் லெபனானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு முன்பே லெபனானிய பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து நேற்று மாலை வடமேற்கு ஈரானிலே ஒரு மிகப்பெரிய வெடிப்புச் சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் இவை தொடர்பாக ஏன் காணொளிகளில் குறிப்பிடவில்லை என்றும் சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். உண்மையில் நேற்று மாலை வடமேற்கு ஈரானிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு வெடிப்புச் சம்பவம் அல்ல. குறித்த பகுதியிலே இருக்கக்கூடிய ரப்பர் கழிவுகளில் ஒரு மிகப்பெரிய தீப்பரவலை ஏற்பட்டிருந்தது. இந்த தீப்பரவலை தான் மிகப்பெரிய வெடிப்பாக சர்வதேச ஊடகங்களும் அதிகளவான இந்திய ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகள் மூலமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இது குறித்த பிரதேசத்திலே கழிவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவல் என ஈரானிய ராணுவம் உறுதி செய்துள்ளது. மேலும் இவற்றினை ஈரானிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து நேற்றிரவு ஈரான் எல்லை பிரதேசத்திலே அடையாளம் தெரியாத போர் விமானங்கள் களமிறங்கியுள்ளன. குறித்த விமானத்தினுடைய குறியீடுகள் மாற்றப்பட்டு குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் சில ரகசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே இந்த விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அமெரிக்காவினுடைய அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சொந்தமான விமானங்களாகவே இது அமைந்திருக்கும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு குறித்த அடையாளம் தெரியாத விமானங்கள் களமிறக்க ஈரானிய ராணுவத்தினர் வடக்கு, வடமேற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் அதிரடியாக GPS தடைகளையும் செயற்படுத்தினார்கள். அடையாளம் தெரியாத விமானங்கள் ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே நுழையக்கூடாது என்பதற்காகவே இந்த அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த ஈரானிய ராணுவ படைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய முன்னாள் தளபதி இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் சமாதானத்திலே இல்லை. நாங்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு போர்க்களத்திலேயே இருக்கின்றோம். தற்போதைய நிலைமைகள் மிகவும் கொந்தளிப்பாகவே இருக்கின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் எந்தவிதமான சமாதான உடன்படிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் தற்போதைய நிலைமைகள் முழுமையாக சரிந்து விடலாம் அல்லது தேவைப்பட்டால் நாங்களே இந்த போரை மீண்டும் ஆரம்பிக்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் மேசையில் தான் உள்ளன. இதனால் மீண்டும் அவசரமாக போர் ஆரம்பிக்கப்படும் என நினைக்கின்றேன். அனைத்து மோசமான நிலைமைகளுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம். மேலும் சமாதானத்தை விரும்புபவர்கள் எப்போதும் போருக்கு தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் IRGC குதுஸ் படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். எனவே களத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு மாறப்போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று மாலை நெட்டன்யாஹூ வெஸ்ட் பேங்கினுடைய ஒஃப்ரா குடியேற்றத்திற்கு விஜயம் செய்து இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றங்களை பார்வையிட்டார். மேலும் குறித்த சட்டவிரோத குடியேற்றத்திலே இருந்து கொண்டு நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு பலஸ்தீனிய அரசு உருவாகுவதை தடுப்பதற்கான உறுதிமொழியை நான் நிறைவேற்றியுள்ளேன். 25 வருடங்களுக்கு முன்பு இதே பிரதேசத்திலிருந்தே நான் இதனை உறுதியளித்தேன். இன்று நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே யூத குடியேற்றங்களை பல மடங்கினால் அதிகரித்துள்ளோம். ஈவன் பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றி ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்கினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு இடையிலான தொடர்பையும் துண்டித்துள்ளோம். இதனால் பலஸ்தீனிய அரசொன்றை உருவாக்குவதற்கான யோசனை முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தேசத்தின் மீதான எங்களுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக ஆழப்படுத்துவோம். வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவோம். மேலும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கும் நான் உறுதியாகவே இருக்கின்றேன். காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிக்காமல் இந்த போரை நான் ஒரு பொழுதும் முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன். நாங்கள் தற்போது காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிக்காவிட்டால் அல்லது ஹமாஸை முழுமையாக சரணடைய செய்யாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் இதற்கு பிறகும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று இன்னும் 1-2 வருடங்களுக்குள் அவர்கள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இதனால் ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை நாங்கள் போரை தொடர்வோம். மேலும் ஹமாஸ் எங்களுடைய நிலைகளில் இருந்து பின்வாங்க சொல்கின்றது. பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் பஃபர் ஜோன் பிரதேசங்களில் இருந்தும் முழுமையாக வெளியேறுமாறும் கட்டளையிடுகின்றது. இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே நாங்கள் காசாவில் ஒப்பந்தத்தை முடிப்போம். மேலும் ஹமாஸையும் முழுமையாக அழித்து எங்களுடைய பணைய கைதிகளையும் மீட்டெடுப்போம் என நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் தெரிவித்தார். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவை கூட்டத்தில் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் அடுத்த கட்ட படிமுறைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இதற்கான முழுமையான அனுமதியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி இயல் ஜமீர் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் குறித்த போரமைச்சரவை கூட்டத்தில் இயல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்தார். காசா சிட்டியிலே எங்களுடைய கிதியோன் சரியோட்ஸ் தாக்குதல்கள் வேகமாகவும் வினைத்திறனாகவும் நடைபெறும். காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றும் கிதியோன் சரியோட்ஸ் தாக்குதல்களுடைய வேகத்தையும் நாங்கள் பராமரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம். ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய கைதிகள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை நாங்கள் காசாவிலே போரை தொடர்வோம். இதற்காக நாங்கள் தற்போது சிறந்த மூலோபாய நடவடிக்கைகளையும் களமிறக்கியுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். அத்தோடு போரமைச்சரவை கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றும் படிமுறைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இந்த படிமுறைகளில் முதலாவதாக தெற்கு காசாவிலே ரஃபா பிரதேசத்திலே கூடாரங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் உணவு மையங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படும். இரண்டாவது, காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் காசா சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் முழுமையாக தெற்கு காசாவை நோக்கி வெளியேற்ற வேண்டும். குறைந்தது 2 வாரத்திற்குள்ளே காசா சிட்டி மற்றும் அதற்கு சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களும் தெற்கு காசாவை நோக்கி முழுமையாக இடம்பெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, காசா சிட்டியை சுற்றி வளைப்பதற்கான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். காசா சிட்டியினுடைய வடக்கு பிரதேசம், கிழக்கு பிரதேசம் மற்றும் தெற்கு பிரதேசத்தினூடாக இந்த தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். இறுதியாக வான்படைகளுடைய உதவியோடு காசா சிட்டிக்குள்ளே இஸ்ரேலிய படைகள் களமிறங்கி மெதுமெதுவாக காசா சிட்டியினுடைய ஒவ்வொரு தெருக்களையும் கைப்பற்ற வேண்டும். குறைந்தது 4 மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த காசா சிட்டியையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரமைச்சரவை கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு போரமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அலுவலகம் மத்தியஸ்தர்களுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளது. நீங்கள் ஹமாஸை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அவசரமாக கொண்டு வர வேண்டும். பகுதி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இதனால் அவசரமாக ஹமாஸை பேச்சுவார்த்தை மேசைக்கு நீங்கள் அழைக்க வேண்டும். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான அழுத்தத்தினை மத்தியஸ்தர்களாகிய நீங்கள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் காசா சிட்டி பிரதேசத்தின் கைப்பற்றுவதற்கான முதலாம் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவோம். இதனால் அவசரமாக ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்குங்கள் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் மத்தியஸ்தர்களுக்கு உச்ச எச்சரிக்கைகளையும் அழுத்தங்களையும் வழங்கியுள்ளது. அதாவது பகுதி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளில் அரைவாசி பேரையாவது பெற்றுக் கொள்வதற்காகவே நெட்டன்யாகு இந்த அழுத்தங்களை வழங்கி வருகின்றார். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இதற்கமைவாக இன்று காலை கத்தாரும் எகிப்தும் ஒன்றிணைந்து புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் இவ்வளவு நாளாக எதற்கான திட்டங்களையும் நாடகங்களையும் மேற்கொண்டார்களோ அவற்றை பிரதிபலிக்கும் நோக்கத்தோடே கத்தாரும் எகிப்தும் இந்த புதிய முன்மொழிவையும் முன்வைத்துள்ளது. அதாவது 60 நாட்களுக்கு காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவையே கத்தாரும் எகிப்தும் முன்வைத்துள்ளது. மேலும் குறித்த முன்மொழிவை செயற்படுத்துவதன் மூலமாக நீண்ட கால யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு குறித்த முன்மொழிவு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் கத்தாரினுடைய பிரதமர் எகிப்துக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளும் எகிப்துக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு மத்தியஸ்தர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது இஸ்ரேலுக்கு உச்ச அழுத்தத்தை வழங்கக்கூடிய ஒப்பந்தம் அல்ல, ஹமாஸுக்கு அழுத்தத்தை வழங்கக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்துள்ளது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் யுத்தகலத்திற்கு திரும்புவதற்கு மறுக்கும் சிப்பாய்களுக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் சிப்பாய்களுக்கு எதிராகவும் எச்சரிக்கைகளையும் இறுதி அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. வருகின்ற 21ஆம் திகதிக்கு முன்பு யுத்தகலத்திற்கு திரும்பாத அனைத்து சிப்பாய்களும் அதிகாரிகளும் அவசரமாக யுத்தகலத்திற்கு திரும்பிவிட வேண்டும். இவ்வாறு 21ஆம் திகதிக்கு முன்பு யுத்தகலத்திற்கு நீங்கள் திரும்பினால் உங்களுக்கான மன்னிப்பை நாங்கள் வழங்குகின்றோம். இதனால் யுத்தகலத்திற்கு திரும்புவதற்கு மறுக்கக்கூடிய 14,600 சிப்பாய்களும் அதிகாரிகளும் அவசரமாக திரும்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு 2 வருட சிறை தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது காசாவின் யுத்தகலத்திற்கு திரும்புவதற்கு 14,600க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் மறுப்புகளை தெரிவித்துள்ளார்கள். காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களில் களமிறங்குவதற்கு அதிகளவான சிப்பாய்களும் அதிகாரிகளும் பயப்படுகின்றார்கள். காசாவின் கல்லறைகளை கண்டு இந்த சிப்பாய்களும் அதிகாரிகளும் பயப்படுகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டம் தொடர்பாக அல்-குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1969ஆம் ஆண்டு தொடக்கம் காசாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நெசவு செய்து வருகின்றது. 1969ஆம் ஆண்டுகளிலிருந்து காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 20க்கும் அதிகமான திட்டங்களையும் முன்வைத்து அவற்றை செயற்படுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளது. இறுதியாக தற்போது காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றப் போவதாக
வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. காசாவை கைப்பற்றுவதற்காக ஆக்கிரமிப்பு முன்வைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வெறும் மாயைகளாகும். இறைவனின் உதவியோடு காசாவை கைப்பற்றுவதற்காக இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தற்போது வரலாற்று குப்பை தொட்டியில் வீசப்பட்டுள்ளன. காசா எப்போதும் உடைக்க முடியாத ஒரு அச்சாகவே இருக்கும். பலஸ்தீனிய போராளிகள் கூறுவதை போன்று காசா எப்போதும் ஆக்கிரமிப்பாளர்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய முள்ளாகவே இருக்கும். இது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வலிமிகுந்த வேதனையை ஏற்படுத்தும். மேலும் காசா என்பது பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒளியாகும். ஆக்கிரமிப்பினுடைய இந்த திட்டங்களினால் காசாவை ஒரு பொழுதும் கைப்பற்றவே முடியாது என குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் ஜெய்தூன் பிரதேசத்திலும் தெற்கு காசாவிலும் மேற்கொண்டு வரக்கூடிய வீரியமான தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் அந்த காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் வெளியிட்ட காணொளியில் பலஸ்தீனிய போராளி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் இங்கு விதைக்கப்பட்டுள்ளேன். இந்த நிலத்திலே எனக்கு ஆயிரக்கணக்கான விதைகள் உள்ளன. ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களை பிடுங்கி எறிய முயற்சித்தாலும் விதைகள் முளைத்துக் கொண்டே இருக்கும். நான் இங்கே என்னுடைய அன்பான தேசத்தில் இருக்கின்றேன். நாங்கள் கொடுப்பதில் பணக்காரர்கள். இதனால் நாங்கள் எதிரிகளுக்கு முடிவில்லாமல் வழங்குவோம். எதிரிகளுக்கு வழங்குவதை நாங்கள் ஒரு பொழுதும் நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் இந்த களத்திலே எதிரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் செயற்படுவோம். இந்த யுத்த களத்திலே நாங்கள் எப்போது முன்னோக்கி நகர்வோம். எதிரிகளுக்கு சில மீட்டர் தூரத்திலேயே தற்போது நான் இருக்கின்றேன். நாங்கள் இந்த எதிரிகளை தொடர்ச்சியாக வீழ்த்துவோம். ஓ முஸ்லிம் சமூகமே, நாங்கள் உங்களுக்கு எதிரான வாதத்தையே முன்வைக்கின்றோம். இது உங்களுக்கு முன்வைக்கும் வாதம் அல்ல, உங்களுக்கு எதிரான வாதமாகும். காசாவை கைவிட்டு கோழைத்தனமாக பின்வாங்கியவர்களை இறைவன் ஒரு பொழுது மன்னிக்கவே மாட்டான். காசாவை கைவிட்ட கோழைகளை நாங்களும் பலஸ்தீனிய மக்களும் ஒரு பொழுது மன்னிக்கவே மாட்டோம். எங்களுக்கு இறைவன் போதுமானவன். இறைவனின் உதவியோடு இந்த களத்திலே நாங்கள் ஆக்கிரமிப்பு எதிரியை முழுமையாக அளிப்போம் என குறித்த காணொளியில் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் ஜெய்தூன் பிரதேசத்திலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஆக்கிரமிப்புடைய ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் வெடிக்காத அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினர் ஜெய்தூன் பிரதேசத்திலே 2 யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரோனும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.